கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆத்மாவில் பலன் தந்து நம்மை தைரியப்படுத்தி நம்மை வாழ வைக்கிறவர் நம்முடைய ஆவியானவர். எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அன்புக்குரியவர்களே, இரண்டு மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். ஒன்று காண்கின்ற மனிதன், இன்னொன்று காணாத மனிதன். காண்கின்ற மனிதன் பலமடைய எப்படி அதற்கு சத்தான வைட்டமின்ஸ் நிறைந்த ஆகாரம் தேவையோ, ஊட்டச்சத்து தேவையோ, அதே போலதான் உள்ளார்ந்த மனிதனாகிய, அல்லாவிட்டால் காணாத மனிதனாகிய ஆத்துமாவுக்கு ஆவிக்குரிய ஊட்டச்சத்துகள் தேவை. அந்த ஊட்டச்சத்துக்களை நாம் கொடுத்து அந்த ஆத்துமாவை வளர்த்தும் போது அது பலப்படுகிறது, அது தைரியம் கொள்கிறது, அது வீரியம் அடைகிறது. வெளியார்ந்த மனிதனில் வருகிற பல்வேறு உபாதைகள் உள்ளார்ந்த மனிதனை அழுத்தி காயப்படுத்தி விடாதபடி, அழித்து விடாதபடி அந்த ஆவிக்குரிய ஊட்டச்சத்துகள் அதற்கு பாதுகாப்பாய், வேலியாய், அரணாய் அமைகிறது. அந்த ஊட்டச்சத்துகள் என்ன? ஜெபம், உபவாசம், வேதவசனம், தெய்வீக கீழ்ப்படிதல், பரிசுத்தம், இப்படிப்பட்டவைகள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர வேண்டுமானால் உள்ளார்ந்த மனிதனை முதலாவது நாம் பலப்படுத்த வேண்டும். உள்ளார்ந்த மனிதன் விரும்புகிறதை நாம் ஆவியானவருடைய துணையோடு நாம் கொடுக்கும் போது உள்ளார்ந்த மனிதன் ஊக்கப்படுகிறான், பலப்படுகிறான். ஹல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதனில் வல்லமையாய் பலப்பட்டால் தான் சத்ரு ஏகிற அக்கினி ஆஸ்திரங்களை நம்மால எளிதாக அவிக்க முடியும். அவன் தோண்டுகிற குழிகளை மூட முடியும். அவன் வைக்கிற தடைகளை உடைக்க முடியும். அவன் கொண்டு வருகிற தந்திரங்களை நாம் எளிதாய் முறியடிக்க முடியும். எனவே இன்று உள்ளார்ந்த மனிதனில் பலப்படும்படி நாம் அதற்குரிய முயற்சிகளை எடுத்து ஆவியானவரோடு நெருங்கி, வசனத்தோடு நெருங்கி வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாய் ஒரு பெரிய ஜெயத்தையும், ஒரு சந்தோஷத்தையும், ஒரு ஆறுதலையும், ஒரு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உள்ளார்ந்த மனிதனில் பலப்படுவதற்கு ஏதுவான காரியங்களில் நாங்கள் இறங்கி அதற்காய் ஆயத்தப்பட எங்களை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.